ராஜராஜன் புகழ் அழியவே அழியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா 1300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இன்னைக்கு தெரியுது. தமிழ் மன்னர்களையே மிகவும் போற்றப்படும் ஒருத்தர் ராஜராஜ சோழன். அப்படிப்பட்ட மன்னருக்கு ஒரு பள்ளிப்படை, அதாவது சமாதி இல்லாம இருக்குமா? கண்டிப்பா இருந்திருக்கும். இன்னைக்கு ராஜராஜ சோழரோட பள்ளிப்படை எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மகிட்ட 2 தடயம் இருக்கு. ஒரு தூண், ஒரு வாழைத்தோப்பு. பயணத்துக்கு தயாராகுங்க. இன்னைக்கு ராஜராஜ சோழனோட பள்ளிப்படையை தேடி போக போறோம். ராஜராஜனுடைய புகழ் அழியவே அழியாது. கடைசி வரலும் அழியாது. உலகம் அழிஞ்சாலும் அவங்க புகழ் அழியவே அழியாது. தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பன் ஹேமந்த். ஏற்கனவே நம்ம சேனல்ல ராஜராஜ சோழனோட முழு வாழ்க்கையை பத்தியும், அவர் கட்டின தஞ்சை பெரிய கோவில்ல இருக்கிற பல மர்மங்களை பத்தியும் வீடியோ போட்டிருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. இன்னைக்கு அவரோட பள்ளிப்படை எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உடையாளூருக்கு நேர்ல போக போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட கருத்தை தெரிவிங்க. தமிழ் மன்னர் அப்படின்னாலே முதல்ல ஞாபகம் வர்றது ராஜராஜ சோழன். தஞ்சை பெரிய கோவில், அவர் வென்ற போர்கள், சோழ நாட்டை விரிவடைய செஞ்சதுன்னு எத்தனையோ விஷயங்களுக்கு பேர் போனவர். இவ்வளவு பெரிய மன்னருக்கு ஒரு பள்ளிப்படை இல்லாம இருந்திருக்குமா? முதல்ல பள்ளிப்படைனா என்ன? ஒரு மன்னர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட அஸ்தியை ஒரு கலசத்துல வச்சு மண்ணுக்குள்ள புதைச்சி அதுக்கு மேல ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி ஒரு சிவன் கோவில் அமைப்பாங்க. இது பேரு சமாதி இல்ல, இதுதான் பள்ளிப்படை. இந்த மாதிரி பள்ளிப்படைகள் நிறைய இருந்திருக்கு. ராஜராஜ சோழனோட தாத்தா அரிஞ்சய சோழனுக்கு ஒண்ணு இருக்கு. அவருடைய மனைவி பஞ்சவன் மாதேவிக்கு ஒண்ணு இருக்கு. அவருடைய மகன் ராஜேந்திர சோழனுக்கு கூட ஒண்ணு இருக்கு. அப்போ அவருக்கும் ஒரு பள்ளிப்படை கண்டிப்பா இருந்திருக்கணும். சரி, அவரோட பள்ளிப்படையை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு நம்மகிட்ட 2 தடயம் இருக்கு. ஒரு தூண், ஒரு வாழைத்தோப்பு. இப்போ இது 2ஐயும் தேடி உடையாளூருக்கு போக போறோம். இன்வெஸ்டிகேஷனுக்கு ரெடியா? நம்ம தடயம் தூண். இந்த முக்கியமான தூண் இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துல உடையாளூர்ங்கிற ஊர்ல பால்குளத்தி அம்மன்கிற கோவில்ல இருக்கு. இதோட பேரு ஏன் பால்குளத்தி அம்மன்னா, இந்த கோயிலுக்கு எதிரில ஒரு பெரிய குளம் இருக்கு. அந்த குளத்தோட பேரு பால்குளம். இது ரொம்பவே ஒரு சின்ன கோவில் தான். அப்ப இந்த கோயில்ல அப்படி என்ன விசேஷம் நீங்க கேட்கலாம். நாம தேடி வந்த தூண் தான் விசேஷம். இந்த கோவில்ல இருக்கிற தூண்கள்ல ஒரே ஒரு தூண்ல மட்டும் ஒரு பழங்கால கல்வெட்டு இருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த தூண் இங்க உள்ளதில்லை, வேற எங்கேயோ இருந்து எடுத்து கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. இதுல என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம். இதுல ஸ்ரீ ராஜ ராஜ அப்படின்னு போட்டிருக்கிறது நல்லா தெரியுது பாருங்க. இந்த கல்வெட்டு ராஜராஜ சோழனுக்கு பல வருஷத்துக்கு அப்புறம் வந்த குலோத்துங்க சோழனோட 42வது ஆட்சி ஆண்டுல வெட்டப்பட்டது. இப்போ இன்னொரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். எத்தனையோ போர்களை வாழ்க்கையில பார்த்த ராஜராஜ சோழன் தன்னோட கடைசி காலத்துல ஒரு சிவனடியாராவே வாழ்ந்திருக்காரு. இது எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா, தன்னோட பேரை சிவபாத சேகரன் அப்படின்னு வச்சிருக்காரு. அதாவது இனிமேல் எனக்கு மணிமகுடம்லாம் வேண்டாம், சிவனோட பாதங்களே எனக்கு மகுடம் அப்படிங்கிறாரு. ஒரு காலத்துல இந்த ஊரோட பேரு, அதாவது உடையாளூரோட பழைய பேரு சிவபாத சேகர மங்கலம் அப்படின்னு தான் இருந்திருக்கு. சரி, இப்ப இந்த கல்வெட்டுல ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸ்வஸ்தி ஸ்ரீ சகல புவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவர்க்கு யாண்டு 42வது ஸ்ரீ சிவபாத சேகர மங்கலத்து எழுந்தருளி நின்ற ஸ்ரீ ராஜராஜ. நம்ம தேடலுக்கு இது ரொம்ப முக்கியமான கல்வெட்டு. இதுல என்ன எழுதியிருக்குன்னா, இந்த ஊர்ல ராஜராஜ சோழனுக்கு ஒரு மாளிகை இருந்திருக்கு. அந்த மாளிகைக்கு முன்னாடி ஒரு பெரிய மண்டபம் இருந்திருக்கு. இந்த மண்டபம் செதஞ்சதுனால 3 பிடாரர்கள், அதாவது சிவன் கோவில் பூசாரிகள் விரதம் இருந்து இந்த மண்டபத்தை பழுது பார்த்திருக்காங்க.
இதுக்கு கச்சிராஜன் அப்படிங்கிறவரு பொருள் கொடுத்தாரு அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ சிவபாத சேகரனான ராஜராஜ சோழன் தன்னோட கடைசி காலத்துல இந்த ஊர்ல வாழ்ந்திருக்காருன்னு தெரிய வருது. இந்த ஊர்ல அவருக்கு ஒரு மாளிகையும் அதுக்கு முன்னாடி ஒரு மண்டபமும் இருந்திருக்கு. அந்த மண்டபத்திலேயோ இல்ல வேற ஏதோ ஒரு கோயில இருந்து தான் இந்த கல்வெட்டு தூணை தூக்கி கொண்டு வந்து இங்க வச்சிருக்கணும். எல்லாம் சரி, ஆனா இந்த கல்வெட்டுல பள்ளிப்படை அப்படிங்கிற வார்த்தையே போடலையே. அப்படின்னா நம்மளோட அடுத்த தடயத்தோட லிங்க் எங்க இருக்கு? ஒரு நிமிஷம், ஒரு மண்டபத்தை சீரமைக்கிறதுக்கு ஏன் 3 பிடாரர்கள் வரணும்? அதுவும் அவங்க ஏன் விரதம் இருந்து சீரமைக்கணும்? அப்படி என்ன மண்டபம் அது? ஒருவேளை இந்த கல்வெட்டுல சொல்ற மாளிகை, மாளிகையில் துஞ்சிய தேவர் அப்படிங்கிற மாதிரி ராஜராஜ சோழன் இந்த மாளிகையிலேயே இறந்திருந்தாருன்னா அதுக்கு எதிரில் இருந்த மண்டபம் தான் ராஜராஜ சோழனோட பள்ளிப்படையோ? பால்குளத்தி அம்மன் கோவில் தூண் கல்வெட்டுல போட்டிருந்த மண்டபம் பள்ளிப்படை இன்னைக்கு ஓட்டக்கோயில் தோப்பு அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு வாழைத்தோப்புல இருக்கிறதா ஊர் மக்கள் சொன்னாங்க. இந்த வாழைத்தோப்பு பால்குளத்தி அம்மன் கோவில்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. பெரிய வாழைத்தோப்புல ஒரு சின்ன இடத்த மட்டும் கிளியர் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல ஒரு சின்ன கூடாரத்துக்குள்ள ஒரு சிவலிங்கம் இருந்தது. அப்போ இந்த வாழைத்தோப்போட சொந்தக்காரர் நடராஜன் அதை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாரு. என் பேரு நடராஜன். வாய்தா கட்டிட்டு இருக்கோம் கோயிலுக்குள்ள. கோயிலுக்குள்ளன்னா பரம்பரையா 2-3 தலைமுறையா எங்கள்கிட்ட இருக்கு. பைசலுக்கு வச்சிருக்கோம். இப்ப 40 ரூபா ஏலம் எங்க அப்பா எடுத்தது. இப்ப வந்து 12,000 ரூபா கட்டுறோம் வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபா. அந்த ரோட்ல இருந்து 4 ஏக்கர் ராஜராஜனுடைய சமாதி நினைவிடம் உடையாலூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து அதுக்கு முன்னாடி யாரும் தெரியாது. இப்போ வந்து 14 வருஷம் ஆயிடுச்சு கண்டுபிடிச்சி. பல விதமான தொல்லியல் நிபுணர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி கருங்கல் தூண்ல 2 கருங்கல் தூணு, அதுல கல்வெட்டு, அந்த கல்வெட்டை ஆராய்ச்சி பண்ணி செய்ததுல இதுதான் ராஜராஜனுடைய சமாதி அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. நீங்க ஒரு விஷயம் யோசிக்கலாம், வெறும் ஒரு லிங்கம் மட்டும் இருக்கு, இது எப்படி பள்ளிப்படை கோயிலா இருக்க முடியும்னு. நான் இந்த இடத்தோட பேரு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஓட்டக்கோயில் தோப்பு. உடைஞ்சு போன கோயில் ஒண்ணு ரொம்ப வருஷமா இங்க இருந்திருக்கு. இந்த லிங்கத்தை சுத்தி இருந்த கோவில் இடிக்கப்பட்டிருக்கு. மாரவர்மன் சுந்தரபாண்டியன் சோழ தலைநகரங்களை தரைமட்டமாக்கி கொளுத்தினதை பத்தி நம்ம சேனல்ல எத்தனையோ வீடியோல பார்த்துட்டோம். சோழர்கள்லயே முதல்வரான ராஜராஜ சோழனோட பள்ளிப்படையா இருந்தா சுந்தரபாண்டியன் சும்மாவா விட்டு வச்சிருப்பாரு? இந்த ஊர்ல இருக்கிற வயசானவங்க அவங்க சின்ன வயசுல பார்த்த சில விஷயங்களை சொல்றாங்க. இங்க உடைஞ்சு போய் கிடந்த கருங்கல் சிற்பங்கள் எல்லாத்தையும் மாட்டு வண்டியை வச்சு வேற வேற இடங்களுக்கு கொண்டு போனதை பார்த்தாங்களாம். பால்குளத்தி அம்மன் தூண் கல்வெட்டும் கூட இந்த மாதிரி தான் இங்க இருந்து அங்க போயிருக்கணும். சரி, லிங்கமாவது முழுசா இருக்கான்னு பார்த்தா சுத்தி இருக்கிற ஆவுடைய காணோம். ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது அதுக்கு கீழே ரத்தினங்களை போடுவாங்க. நம்ம ஊர்ல சாதாரணமா செங்கலையே திருடுறாங்க, ரத்தினங்களை விட்டு வைப்பாங்களா? அனாதையா கிடந்த லிங்கத்தோட ஆவுடைய கழட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருப்பாங்க. முன்னாடி ஒரு பக்கம் சாஞ்சிருந்த இந்த லிங்கம் மண்ணுக்கடியில எவ்வளவு பெருசு இருந்துச்சுன்னு இந்த வாழைத்தோப்புக்காரர் சொன்னாரு. இது வந்து அந்த சைடு சாய்வா இருந்துட்ட நேரா நிமுக்கணுங்கிறதுக்காக 2 தப்படி அகலத்துக்கு பிடிச்சி வெட்டணும். வெட்டி நான் 5 அடி ஆழம் வெட்டி அவங்க சாமியாருங்க 5 அடி ஆழத்துக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. ஏன் நான் உள்ளார போயாச்சு. நானும் மம்மட்டியை வச்சு வெட்டி மேல ஏற்றிருக்கோம், மண்ணை ஏற்றிருக்கோம். கீழே இருந்து மண்ணை வெட்டி மசக்க தூக்கி போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு நான் போயிருக்கேன்னு சொன்னா அப்ப அவ்வளோ ஆழம் கீழே போயிருக்கோம். அதுக்கு கீழே போகுது, அவங்க அதுக்கு கீழே போனான்ட்டாங்க. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அது அப்படியே கையால இழுத்து நிமித்தம், கையால நிமிக்க முடியல. அப்புறம் எங்க பையன் லாரி ஓட்டுற பையன் கரும்பு கட்டுற ரோப்பு இருக்கு மொத்தம், அதை கொண்டாந்து வச்சு இங்கேருந்து நின்று இழுத்து பூஜை பண்ணி யாகம் பண்ணி வளர்த்து கும்பாபிஷேகம்லாம் செய்து வச்சுட்டு போயிருக்காங்க. அதுல இருந்தா நாங்களே அதை தெய்வமா கும்பிடுறோம். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கோயில்ல இருந்து ஏதோ ஒரு கல்லு கிடக்குன்னு இருந்துட்டும் தெரியாது. இந்த 14 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா மறுக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த லிங்கம் சாதாரண சைஸ் இல்ல. இவ்வளவு பெரிய லிங்கம் இருக்குன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கணும். ராஜராஜ சோழனோட மனைவி பஞ்சவன் மாதேவியோட பள்ளிப்படையும் இங்கிருந்து வெறும் 6 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. எல்லாமே எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல இருக்கு பாருங்க. கொஞ்சம் பேரு ராஜராஜ சோழனோட பள்ளிப்படை உடையாளூர்ல இருக்கிற கைலாசநாதர் கோவில் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இங்க இருந்து ரொம்பவே பக்கத்துல தான் இருக்கு. ஆனா அங்கேயும்
பள்ளிப்படையை பத்தி ஒரு கல்வெட்டு கூட இல்லை. சரி, இப்ப எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா ராஜராஜ சோழன் தன்னோட கடைசி காலத்துல இந்த ஊர்ல தான் வாழ்ந்திருக்காரு. 1014ல வயசாகி இறந்திருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய லிங்கத்தோட ஒரு பள்ளிப்படை அமைச்சிருக்காங்க. அவர் மனைவியோட பள்ளிப்படையும் இங்கிருந்து ரொம்ப தூரம் இல்ல. பிற்காலத்துல வந்த சுந்தர பாண்டியன் பள்ளிப்படையை தரமட்டமாக்கியிருக்காரு. மீதி இருந்த கல்ல ஊர் மக்கள் அங்கங்க கொண்டு போனதுல கல்வெட்டு தூண் பக்கத்துல இருக்கிற பால்குளத்தி அம்மன் கோவிலுக்கு போயிருக்கு. அப்போ இந்த வாழைத்தோப்புல இருக்கிற லிங்கம் தான் அவரோட பள்ளிப்படையா? இது ராஜராஜ சோழனோட பள்ளிப்படையா இருக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. ஆனா வாய்ப்புங்கிறது சரித்திர உண்மையாக முடியாது. இதுதான் உண்மைன்னு அடிச்சு சொல்லணும்னா அதுக்கான கல்வெட்டு வெளியே வரணும். அது இப்போ மண்ணுக்கடியில கூட இருக்கலாம். அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு சிவபாத சேகரமங்கல ஈஸ்வரமுடையார் தான் மனசு வைக்கணும். காத்திருப்போம். 100% நிரூபிக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு வரும். அதுக்கான காலமும் வரும். இது ராஜராஜ சோழனோட பள்ளிப்படையா இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தமிழர் வரலாறு பகிரப்பட வேண்டும். சரி, இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுட்டு இது உண்மையாவே ஒருத்தரோட பள்ளிப்படைன்னு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு போமா? இது ஷாஜஹான் தன்னோட மனைவிக்கு கட்டினது மாதிரி இல்ல. ஒரு மாமன்னர் தன்னோட தாய் பாசத்தினால கட்டின ஒரு பள்ளிப்படை. அதுவும் தன்னோட சொந்த அம்மாவுக்காக இல்ல, தன்னோட சித்தி மேல இருந்த அளவு கடந்த அன்பினால கட்டின பள்ளிப்படை. நம் பயணம் தொடரும். அவங்களுக்கு குழந்தை கிடையாது. சரி, ராஜேந்திர சோழனை தான் தன்னுடைய குழந்தையா வளர்த்துட்டு வந்திருக்காங்க.